அனைவருக்கும் வணக்கம். இது மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் பத்தியும், மற்ற நாடுகள்ல எந்த நாட்ல போய் நம்ம செட்டில் ஆகலாம், மிக மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு நாட்ல போய் படிக்க போறவங்க, அந்த நாட்டுக்கான கலாச்சாரத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். மேலும் இப்போ வந்து அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இத ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுமையா பாருங்க. எம்எஸ் படிக்க போறேன்னு சொல்லி போறீங்க. நிச்சயமா அது நல்ல ஒரு ஐவி லீக் காலேஜஸ்ல அமெரிக்கால படிக்க போனீங்கன்னா, ஒரு ரூ. 1,50,00,000 இல்ல ரூ. 2,00,00,000 வரைக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டி வரும். அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய ஹோப்ஸ் என்னன்னா, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டரா நான் பேசுறேன். ஒரு பிசினஸ் இன்வெஸ்டர். நானும் வந்து ஒரு ஒரு தகப்பனா, ஒரு ஃபாதரா நான் பேசுறேன். இப்போ நான் என்னுடைய குழந்தைக்கு வந்து ரூ. 1,50,00,000 இல்ல ரூ. 2,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, அத வந்து எப்படி அவர்கள் அந்த பணத்தை நம்ம லோனா எடுத்துக்கலாம், இல்ல வீட்ட ஏதோ சொத்த வச்சு நீங்க அடமானம் வச்சு எடுத்துருக்கலாம். எதுவா இருந்தாலும் கூட, அந்த பணத்தை உங்களால எப்படி வந்து அங்க வேலை கிடைத்தால் மட்டும் தான் உங்களால சர்வை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த பணத்த மீண்டும் அந்த லோன் அடைக்க முடியும். ஆனால் இது வந்து கெரியர் நினைச்சுட்டு நீங்க போவீங்க. யுகே, யுஎஸ், கனடா இது மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போயிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எம்பிஏ, எம்எஸ் படிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வேலை கிடைக்கிறதான்ற கேள்வி கேட்டுக்கோங்க. அங்க கேரண்டீடு ஜாப் ரெஃபரன்ஸ் ஏதாவது குடுப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷன், ஜாப் சிச்சுவேஷன், அரசியல் சட்டம் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? இங்க வந்து ஒரு என்ஆர்ஐ அந்த கண்ட்ரில எனக்கு என்ன ஒரு நிலைமை, அங்க ரேசிசம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆஸ்திரேலியால சமீப காலமாக அடித்து ஒரு ஒரு இளைஞனை அடித்து இருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்கால வெர்பல் அபியூஸ் வார்த்தைகளால அவர்களில் இந்தியன்ஸ் கோ பேக் அப்படின்னு சொல்லி வசைப்பாடி இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இந்தியன்ஸ் வந்து எந்த கண்ட்ரில கம்யூனிட்டியோட சேஃப் அப்படிங்கிறது இங்க ரொம்ப இந்த பதிவுல முக்கியமா பார்க்கணும். இப்போ வந்து அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளை தவிர்த்து மற்ற வெஸ்டர்ன் யூரோப் என்று சொல்லக்கூடிய போர்ச்சுகல், மால்டான்னு ஒரு ஐலண்ட் இருக்கு. பட் ஆனால் இங்கெல்லாம் ஐடி துறையில எல்லாம் வேலை இருக்கான்னு எனக்கு தெரியல. போர்ச்சுகல்ல கொஞ்சம் பூமிங் எக்கானமின்னு சொல்றாங்க. அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜெர்மனி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல கண்ட்ரிங்க. பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே கொஞ்சம் வந்து ரூல்ஸ்லாம் நல்லா இருக்கும். இந்தியன் கம்யூனிட்டி அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எஸ்ஏபி போன்ற ஒரு பெரிய ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்கு. அங்கே வந்து சீமென்ஸ் போன்ற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சு அந்த கண்ட்ரியோட உங்களால் போக முடியும்னா போங்க. படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து படிப்பிற்காக எம்எஸ், எம்பிஏ படிப்பிற்காக செலவு செய்து அந்த கண்ட்ரியில் போயிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 100% அஷூரன்ஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அங்கே படிக்கிறது வேஸ்ட்டு. முட்டாள்தனமாக பணத்தை கடன் வாங்கி நீங்கள் வந்து பேங்க்ல கடன் வாங்கி இது வீட்டை அடமானம் வச்சு இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா அந்த எக்கானமி இருந்து நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ எக்கானமியில் ஷிஃப்ட் பண்ணுறோம். அதை பற்றி தனி வீடியோ நான் போடுறேன். இந்த எக்கனாமிக்கல் ஷிஃப்ட் வந்து 2030 மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகம். இப்போ நீங்க பார்த்த 90களில் இருந்து இன்று வரையில பார்த்த உலகம் வேற. 2030க்கு அப்புறம் பார்க்கக்கூடிய உலகமே வேற. அது வந்து ஏஐயால ட்ரை பண்ணக்கூடிய உலகம். அதனால அங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு அவசியம் இல்லை, நாலேஜ் ஒர்க்கர்ஸ்க்கு அவசியம் இல்லை, இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு அவசியம் இல்லை. அதனால அந்தந்த கண்ட்ரில என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுடைய நாட்டு பிரஜைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்க போறாங்க. அதனால நீங்க இந்தியர்களாக இருந்தா மிகவும் கவனமாக எந்த நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ, ஒரு வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்குதா, உங்களுக்கு அந்த நாட்டு உரிமை இருக்குதா, நீங்க ஃப்ரீயா வேலை பண்ண முடியுமா, சேஃபா உங்க கம்யூனிட்டி சேஃபா, நாளைக்கு திருமணம் செய்து அங்க போகும்பொழுது உங்க குடும்பம் அங்க சேஃபா இருக்காங்களா, அவங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு சந்ததியினருக்கு அங்கே எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு போங்க. இது பார்த்து நல்ல தீர விசாரிச்சு வேலை வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எம்எஸ் படிங்க. இல்லைன்னா இந்தியாலேயே நீங்க சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே வேலை பண்ணலாம். டியர் 2 சிட்டிஸ்லாம் இப்போ நல்லா நம்மளுக்கு வருது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகள்ல இருந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அந்த மாதிரி ஒரு துறையை எடுத்து நீங்க வேலை செய்யலாம். தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பிளான் பண்ணிக்கோங்க. விசா வந்து போய் மாட்டிக்காதீங்க. அமெரிக்காவில் எத்தனையோ பேர் வந்து 140 ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு கிரீன் கார்டு வராம கிரீன் கார்டு வெயிட்டிங் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கிரீன் கார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வேலை இல்லை வெளியே போ என்று சொல்லும்போது மிக மன பாதிப்பாக உட்படுகிறார்கள். அதெல்லாம் நீங்க பார்த்து தான் நீங்க யோசிச்சு தான் செய்யணும். அதே போல கனடால வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்சி கொடுக்குறாங்க. என்னுடைய கனடா பெர்மனன்ட் ரெசிடென்சி 2002 வந்தது. பட் ஆனால் அங்கே வேலை வாய்ப்பு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக எதுவும் அதிகமாக ஆகவில்லை. ஆனால் உங்களுக்கு ஏதாவது தொழில் அங்கே போய் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு நண்பர் அங்கே இருக்காரு, பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அப்படி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அந்த
பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கிக்கிறது நல்லது. இதே போல உங்களுக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்து நம்ம அண்டை நாட்டு கண்ட்ரி தான். அங்கேருந்து போய் வேலை பண்றது நல்லா இருக்கும். நல்ல கண்ட்ரி, அமைதியான கண்ட்ரி, இந்தியன் கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. அதனால அங்க சேஃபா நான் ஃபீல் பண்றேன். பட் ஆனா அது உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்ப பிஆர் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அந்த கண்ட்ரிலயும் வேலை பண்ணலாம். இதெல்லாம் நீங்க வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியுடைய கலாச்சாரம், அந்த கண்ட்ரியுடைய உங்களுக்கு செக்யூரிட்டி, உங்க குடும்பத்துக்கான செக்யூரிட்டி இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு 5 வருடத்திலிருந்து இன்றையிலிருந்து 5 வருடத்துல நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும். இல்ல 10 வருடத்துல நான் எடுத்துக்கலாம். இல்ல நான் 10 வருடம் முடித்து நான் ரிட்டையர்மெண்ட் வந்து எங்க வர போறேன்? இந்தியா வர போறேன். இந்தியால வந்து வீடு வாங்க போறேன். என்னுடைய வில்லேஜை வந்து டெவலப் பண்ணிட்டு அங்கேயே இருக்க போறேன். என்னுடைய சொசைட்டியோட நான் வாழணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க ஒரு பிளான் பண்ணுங்க என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.